வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஆம், இந்த வீடியோ ஒரு லேர்னிங் பர்பஸுக்காக மட்டும்தான். எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு நிஃப்டி ஒரு ப்ராப்பரான ஹையர் ஹை ஃபார்மேட்ல மூவ் ஆயிருக்கு. ஓப்பனிங்ல மேலே ஓப்பன் ஆகி கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில்லே ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் மாதிரி கொடுத்தா கூட இந்த ஏரியால ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுல ஏன் சப்போர்ட் எடுத்திருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் அப்புறமா. இந்த லொகேஷன்ல சப்போர்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தொடர்ந்து நிஃப்டி முன்னாடி போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஹையர் ஹை ஃபார்மேட்டை ஹையர் ஹை ஃபார்மேட்லேயே ஃபார்ம் ஆகி போயிருக்கு. ஓகேவா? ஒரு இன்றைக்கு ஈஸியான ஸ்டைல் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை இதில் ஃபார்ம் ஆச்சு, மறுபடியும் ஹையர் லோ, மறுபடியும் ஹையர் ஹை, மறுபடியும் ஹையர் லோ, ப்ரீவியஸ் ஹை எதையும் பிரேக் பண்ணாமலே லோ, மறுபடியும் ஒரு ஹையர் ஹை. ஸோ இந்த ஒரு ஈஸியான ட்ரெண்ட்ல இன்னைக்கு நிஃப்டி வந்து மூவ் ஆயிருக்கு. இது ஏதோ 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம்னா ஃபைனலாக நிஃப்டி நம்மளோட அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கு. இந்த 1 ஹவர் சார்ட்ல ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸை 3 தடவை டெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ண முடியாம மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இன்னைக்கு நல்லாவே அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி அதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 26,000க்கு மேலேயும் நிஃப்டி க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆனால் கூட ஒரு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து எக்ஸாக்டா இந்த லொக்கேஷன்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கு ரீசனா என்ன பார்க்குறேன்னா, சைட்லையும் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. 2 ஹவர்ஸ்ல மாத்திரம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே, சரி. இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஃபார்ம் இருக்குது. இது ஏற்கனவே இந்த லொக்கேஷன்ல சப்போர்ட் எடுத்திருந்து ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட், இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருது. நிஃப்டி தொடர்ந்து கீழே ட்ராப் ஆகிட்டு இருக்கும்போது இந்த லொக்கேஷன்ல தான் மறுபடியும் அப் ட்ரெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் அதே லைன்ல ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. அதுக்கப்புறமா தொடர்ந்து அப் ட்ரெண்ட், அதுக்கு பக்கத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு அதே லொக்கேஷன்ல டச் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி போயிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை கூட ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனை பார்க்க முடியும். நிஃப்டி இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னே அசீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதையும் ஒரு அடிஷ்னல் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா இப்போ நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, இந்த டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன் 5 மினிட்ஸுக்கு. ஓகே, இப்போ ஒரு 2 சப்போர்ட் லைன் இருக்குல்ல, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ ப்ளஸ் இந்த சைட்லயும் ஒரு சப்போர்ட்ஸ் ஒன்று இருக்கு. டீம் வச்சுமே எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே ஓகே, ஸோ நாளைக்கு நிஃப்டி இதே ஜோன்ல ஓப்பன் ஆகும் பட்சத்துல மேபி இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இனிமே இப்போதைக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனா 26,000 வந்து ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 26,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஏரியால வந்து ரீடெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்துல இதுல டச் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இது பிரேக் பண்ணி புஷ் பண்ணி மேலே தொடர்ந்து மேலே போகலாம். இப்போ போகும் பட்சத்துல 26,000 இது வரைக்கும் 26,200 வரைக்குமே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல் டைம் ஹை வந்து நிஃப்டி மூவ் ஆயிட்டு 26,260 66 260 ரேஞ்சுக்கு நிஃப்டி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஏரியால இருந்து ஒன்ஸ் பேக் ஆகி இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த ஏரியால டச் பண்ணி இந்த சப்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்துல இதுல இருந்து ஃபால் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டா இது ஆக்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஜோனுக்கு மேல ட்ரேட் ஆகிற வரைக்கும் பி சைடை பத்தி நான் யோசிக்க போறதில்ல. ஸோ அது வரைக்கும் சி சைட்ல தான் இருக்க போறேன். இந்த ஜோன்ல இருந்து டச் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இதை ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் இதை பிரேக் பண்ணதுக்கு ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி இந்த ஜோன் ட்ரை பண்ணி மறுபடியும் சேம் ஃபார்முலா ஃபாலோ பண்ணி நம்ம டார்கெட்டான 26,200 26,260க்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கிற பேட்டர்ன்ஸ் இதுதான்ங்கிறது என்னோட வியூ. மேபி இதுக்கு மேலே கூட ஓப்பன் ஆகலாம், ஸ்ட்ராங்கான ஓப்பனிங் கொடுக்கலாம். கொடுத்தா கூட சேம் பேட்டர்ன் தான். அகெயின் இந்த ஜோனை ஃபாலோ பண்ணி இதே ஒன்று போகலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த 2 பேட்டர்னும் ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது என்னோட வியூ. இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
ஸோ இதுதான் நிஃப்டியோட வியூ நான் பார்க்குறேன். இந்த ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஆஹ், ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு ஆஹ், வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது என்னோட வியூ. ஸோ இதுதான் ஒரு ஜோனா பார்க்க முடியுது இப்போதைக்கு. ஓகே, ஸோ இது பிரேக் பண்ணலன்னா இதுல இருந்து தொடர்ந்து முன்னேறி இதையும் ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்ணி மேலே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இதை பிரேக் பண்ணிடுச்சு, இந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல டவுன் ட்ரெண்டை பத்தி யோசிக்கலாம். ஸ்டில் அந்த சப்போர்ட் வந்து 25,760 ரேஞ்சில் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் இருக்கு. இதை ஃபால் ஆகி கீழே வரும் பட்சத்துல இது வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 26,800 26,760 ஜோனுக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு பொட்டன்ஷியல் பாசிபிள் மூமெண்ட் ஜோனா இதை தான் பார்க்க முடியுது. இந்த ரெண்டு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகலாம். இதுக்கு கீழே வரும் பட்சத்தில் இதுல சப்போர்ட் எடுக்குங்கிறது என்னோட view. ஓகே, ஸோ நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்கு. ஸோ சென்செக்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் குயிக்கா. சென்செக்ஸும் கூட இப்போதைக்கு எக்ஸாக்டா சேம் பேட்டர்ன் தான், நிஃப்டியில் ஃபார்ம் ஆன அதே பேட்டர்ன் தான் சென்செக்ஸ்லேயே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போதைக்கு சென்செக்ஸ்ல ப்ராப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி, சாரி சென்செக்ஸ். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துடலாம். 2 hours எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுல ஏற்கனவே இந்த ஜோன் தான் இதுக்கு முன்னாடி ரிஜெக்ஷன் வந்த ஜோன், இதுல இருந்து தான் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு அப்படித்தானே. ஸோ இதுவே வந்து எக்ஸாக்டா இப்போ அந்த ஜோன்ல தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து 85,285ல இருந்து 85,174ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகும். பிளஸ் சைட்ல அதே மாதிரி நிஃப்டியில ஃபார்ம் ஆன மாதிரி அதே மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த பக்கமாகவும் இருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு இதை தான் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிருக்கு. ஸோ சைட்ல இது ஒரு சப்போர்ட் ஆகும், ரெசிஸ்டன்ஸா இந்த ஜோனையும் பார்க்க முடியுது. இப்போதைக்கு இந்த ரெண்டும் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில், இந்த சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து புஷ் பண்ணி மேலே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் சென்செக்ஸ் தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவலாக 85,570ங்கிற ஜோனும் அதை பிரேக் பண்ணி மேலே போகும் பட்சத்தில் அடுத்த லெவல் 85,885ம், அதுக்கு அடுத்த லெவல் 85,980, 86,000 அது ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு அப் சைடில். இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இதுல சைட் வேஸ்ல போய் கூட இப்படி போக வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இல்லை இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியல, இதுல இந்த ரிஜெக்ஷன் வருது, மறுபடியும் ரவுண்ட் அண்ட் கொடுக்குதுன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 85,050ல இதை பிரேக் பண்ணி பட்சத்தில் 84,930யும் அதுக்கு அடுத்தால 84,800 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்போர்ட்ஸ் இந்த சைடில் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம்ல, அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே புஷ் பண்ணி மேலே போறதுக்கு தான் என்ன சான்சஸ் இருக்கு. இதுல இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ரிவர்சல் கொடுத்து இப்படி போகணும். இதை பிரேக் பண்றதுக்கு அட்டன் பண்ணலாம். ஓகே, இதுதான் சென்செக்ஸ்ல இருக்க பாசிபிள் வேஸை பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு கீழே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இந்த சப்போர்ட் 84,800 வந்து டெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதையும் பிரேக் பண்ணிச்சு, இந்த சப்போர்ட்டை ஒரு பிரேக் பண்ணிடுச்சு. இது ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டா இருக்குது. இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தால இந்த சோனுக்கு வரலாம். ப்ரீவியஸ் டேவோட, அதாவது இன்னையோட லோ, அது வந்து இன்னையோட டே லோ வந்து ப்ரீவியஸ் டே லோ நாளைக்கு இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லோவையும் பிரேக் பண்ணணும். இதுல இருந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரும் பட்சத்துல இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ப்ரீவியஸ் டே லோல இந்த ப்ரீவியஸ் டே லோவை பிரேக் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து ஃபால் கொடுத்து 84,200 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 84,200ங்கிறது 250-30 ஜோன்ங்கிறது அகெயின் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். ஸோ இதுதான் ரேஞ்ச் நாளைக்கு. ஸோ இந்த இதுல இருந்து
5150 இருந்து 84,230 வரைக்கும் ரேஞ்சு கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் 900 100 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் கிட்ட டவுன் சைட் பொட்டன்ஷியல் இருக்கு. நல்லது நடக்குமான்னு தெரியல. ஒரு ஒரு நல்ல மூமெண்டம் இருந்து இதையும் ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணும் பட்சத்துக்கு இது வரைக்கும் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்துருச்சுன்னா இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல போய் இதை ரீடெஸ்ட் பண்ணி பிரேக் பண்றதுக்கு தான் எல்லா முயற்சிகளும் பண்ணும். இந்த ரெண்டுமே நடக்கல. டைரக்டா மேலே தான் ஓப்பனிங் கொடுக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ந்து அப்டேட் கொடுக்கும். ஸோ எந்த வேயை ஃபாலோ பண்ண போகுதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேடிங் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.